A.R. Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. AM ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வீல் கீழே இறங்கி இருக்கு, ஃபிளாப்ஸ் வந்து மேல வந்து தூக்கப்பட்டிருக்கு. இது ஒரு காரணமா இருக்குமான்னு நிறைய பேர் கருதுறாங்க. இதுதான் இந்த ஃபிளாப்ஸ்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இது எக்ஸ்டெண்ட் ஆகும், பின்னால வரும், நீட்டமா வரும், கீழே வளைஞ்சு வரும். ஃபிளாப்ஸ் வந்து உள்ள போயிடுச்சு, அது தவறு அப்படின்னு. அது உண்மைதான், உள்ள போயிடுச்சு. ஆனா நிச்சயமா வார்னிங் கொடுத்துருக்கோம். அந்த சிஸ்டம், அந்த 787 போயிங் ட்ரீம் லைனர்ல டேக் ஆஃப் கன்ஃபிகரேஷன் வந்து சரியில்லை. இந்த விஷயத்துல என்ன ஒரு சின்ன சந்தேகம் கிளம்பியிருக்கு அப்படின்னா, இவர் வந்து கியர் அப் அப்படின்னு சொன்ன உடனே இதோ ஒரு நினைப்புல ஃபிளாப்பை வந்து மேல தூக்கிட்டாரு. அப்ப 2 தப்பு நடந்து போச்சு ஒரே நேரத்துல. அவங்க வந்து லிஃப்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்றத குறைச்சிட்டாரு. உங்களுக்கு தேவையான ஏர் மேலையும் கீழையும் பாஸ் பண்ணல. இந்த ஏர் தான் வந்து மேலையும் கீழையும் பாஸ் பண்ணு. அப்படிங்கும் போது அதுக்கு வந்து இனஃப் சக்தி இல்ல. அந்த ஏர் வந்து அந்த பிளேனை தாங்கிறதுக்கு சக்தி இல்லாத அது லூஸ் பண்ணுது. இது எல்லாமே 625 அடியில நடக்குது. பைலட் வந்து ஃபிளைங் பண்றாரு பாத்தீங்களா, கேப்டன். அவருக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காரு. வணக்கம். நேற்று முன்தினம் வந்து அந்த ஏர் இந்தியா விமானம் விபத்து முடிஞ்ச உடனே நம்ம வந்து பேசணும் இந்த கலாட்டா சேனலுக்கு. அதுக்கு பிறகு என்னென்ன டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லார் மனதிலும் இருக்கு. அதில் நிறைய கேள்விகளும் எழுந்திருக்கு. என்னன்னா, நான் மற்ற தொலைக்காட்சிக்கும் சொல்லியிருந்தேன், இது மாதிரி நிறைய விபத்தை நம்ம பார்த்துருக்கோம், நானும் பார்த்துருக்கேன் நம்ம லைஃப் டைமில். ஆனால் இது ஏற்படுத்தின அந்த பாதிப்பு நான் இது நாள் முடிய பார்க்கல. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே நண்பர்கள், தெரிஞ்சவங்க, வந்தவங்க, போனவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, இது அவங்களுக்கு நடந்ததாவே தூங்க முடியல, கஷ்டப்படுறாங்கிற அளவுக்கு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி ஒரு பாதிப்பை, இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின விபத்தை நான் பார்த்ததில்லை. அந்த மாதிரி விபத்து நடந்ததுனால தான் நம்ம ஸ்பெக்குலேட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா கூட ஸ்பெக்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெக்குலேட் பண்ணல இப்பயும். ஏன்னா பிகாஸ் இது நம்ம வீட்டில் நடந்தது, ஏன் நடந்ததுங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் அளவுக்கு மிஞ்சி இருக்குது. எப்பயுமே இருக்கும். இந்த முறை வந்து அளவுக்கு மிஞ்சி இருக்கு எல்லாருக்குமே. இப்போ எனக்கு வந்து இப்போ கடந்த 48 மணி நேரமாக நண்பர்கள்கிட்ட இது எப்படி நடந்திருக்கும், ஏது நடந்திருக்கும்னு ஃபோன் கால் மேலே ஃபோன் கால் அவ்வளோ வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆவல் இருக்குது. அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம எல்லார்கிட்டையும் இங்கே விடியலில் சொல்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ இன்னைக்கு முடிய யாருக்குமே முழுவதுமாக விடை தெரியாது. இருந்தாலும் இந்த ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு கோடிட்டு காட்டு இதெல்லாம் இருக்கலாமா அப்படின்னு பாசிபிலிட்டி தான் சொல்ல முடியும் ஒழிய, அந்த பிளாக் பாக்ஸ்ன்னு அதை எடுத்துட்டாங்க. அதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை எடுத்து அதை சேகரித்து எல்லா பேராமீட்டரையும் பார்த்துட்டு அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ப்ரிலிமினரி ரிப்போர்ட்னு வரும். அதில் தான் கிளியர் டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஃபைனல் ரிப்போர்ட் வர பல மாதங்கள் ஆகும். எதனாலன்னா அகெயின் இப்போ எல்லாம் மாறி மாறி பிளேம் பண்ணுறாங்க. ஏர் இந்தியா மெயின்டெனன்ஸ் சரியில்லை, இந்தியன் கண்ட்ரியில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவ்வளோ நல்லா இல்லை, அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்டில் ஏர் கண்டிஷன் வேலை செய்யலை, இது வந்து என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வேலை செய்யலை. இப்படி வந்து கண்டபடி நிறையா நிறையா விஷயங்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலலாம் மிக மிக தவறு. எல்லாரும் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வெரி ஹை லைக் எனி அதர் கண்ட்ரி. ஒரு சில கண்ட்ரி இருக்குது, நான் அதை பேர் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி கண்ட்ரி அமெரிக்காவும் ஐரோப்பாவும் எங்கள் ஏர்ஸ்பேஸ்க்கு வர வேணானே பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அந்த கண்ட்ரி இது மட்டும் சம்மந்தம் இல்லை, இது இன்டர்நேஷ்னல் விஷயம். அது மட்டும் இல்லை, அந்த மேனுஃபேக்சரர் அதுலேயும் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. இப்போ போயிங் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்தந்த சர்வீஸ் இப்படி பண்ணியிருக்கணும்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா அதுல அவங்களுடைய ரெப்புடேஷன் இருக்கு. அந்த கம்பெனி இது மாதிரி விபத்து உண்டாகி அந்த கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்ததுன்னா ஷேர்ஸ் எல்லாம் கீழே போயிடும், கம்பெனி திவாலா ஆயிடும். அதனால அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால இதெல்லாம் மீறிட்டு தவறு நடக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரி இன்ஃபிளைட்ல என்டர்டெயின்மெண்ட் போறதையும் ஒரு ஏர் கண்டிஷன் வந்து சம்டைம் மால் ஃபங்க்ஷன் ஆகுறதையும் வச்சுட்டு நம்ம வந்து உடனே மெயின்டெனன்ஸ் மேலே குறை சொல்றது மிக மிக தவறு. இது எப்படி நம்ம வீட்டில்
குடியிருக்கிற வீட்டில் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு ஏர் கண்டிஷன் போகுது அல்லது ஒரு டெலிவிஷன் போகுது, ஒரு மற்ற எக்யூப்மெண்ட் ஏதாவது ஒரு அயன் பாக்ஸ் வேலை செய்யலைன்னு வருதோ, அதே மாதிரி ஏர்கிராஃப்ட்லேயும் தான் நடக்கும். ஏன்னா இதே மாதிரி மிஷின் தான் அங்கேயும் நடக்குது. அதனால ஒரு திடீர்னு ஒரு இன்னைக்கு நடந்ததுன்னா இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா உடனே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஏசி மெக்கானிக் கூப்பிடுவோம், அவர் இன்னைக்கு அவைலபிளாக இருக்கணும், அல்லது அடுத்து நாளைக்கு அவைலபிள் இல்லை, நாளானிக்கு தான் அப்படின்னா 2 நாள் ஏர் கண்டிஷன் இல்லாத நம்ம இருப்போம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதுக்கும் இருக்கு. நீங்க வந்து ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பில போறீங்க, ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து ஏர் கண்டிஷனா கம்ப்ளீட்டா நின்று அது வேலை செய்யலைன்னா போக முடியாது. ஏன்னா மேலே வந்து நீங்க போகும்போது -60°C இருக்கும். அவ்வளவு டெம்பரேச்சர்ல வந்து ஃப்ரீஸ் ஆயிடுவோம் நம்ம எதுவுமே வேலை செய்யலைன்னா. சிஸ்டம் வேலை செய்யும், ஆனால் எஃபிஷியண்டா வேலை செய்யாது, அவ்வளவுதான். மற்றபடி அதே நேரத்தில் நீங்க சூடா இருந்தா கூட கீழே தான் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஒன்ஸ் அங்கே டேக் ஆஃப் ஆயிட்டா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் பெரிய விஷயமா பேசிட்டு இந்த ஆக்சிடென்ட்டுக்கு கூட இது ஒரு காரணமா அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வராங்க. நிச்சயமா இல்லை. ஏர் கண்டிஷன் சிஸ்டத்துக்கும் இங்கே இருக்கிற அந்த மீடியாஸ் அந்த இதுக்கும் வந்து என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டத்துக்கும் கண்டிப்பா அதாவது ஃபிளைட் கண்ட்ரோல்ஸுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. இந்த மெயின்டெனன்ஸ் இஷ்யூ வந்து இந்த ஆக்சிடென்ட்டுக்கு 0.001% கூட கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளவு சோஷியல் மீடியாவில் இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு. அதனால அது முற்றிலும் உண்மை கிடையாது. இது வந்து இப்பயும் நம்ம ஒரு யூகம் தான் சொல்ல முடியும் ஒழிய இந்த ரீடிங் வந்த பிறகு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் என்னன்னா முதல் நாள் பேசும்போது நமக்கு அவ்வளோ க்ளூஸ் கிடைக்கல. இப்போ விஷுவல் க்ளூஸ் அந்த பிக்சர்லாம் நம்ம க்ளோஸ்அப்பில் எடுத்து அதெல்லாம் என்லார்ஜ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது. வீல் கீழே இறங்கி இருக்குது. அது வந்து அந்த ஃப்ளாப்ஸ் வந்து மேலே வந்து தூக்கப்பட்டிருக்கு. அதாவது அது ரிட்ராக்ட் பண்ண பொசிஷனில் இருக்குது. இது ஒரு காரணமாக இருக்குமான்னு நிறைய பேர் கருதுறாங்க. இது ஒரு கருத்து தான். இதுதான் காரணம், நம்ம பைலட்டை குறை சொல்லிட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதுதான் சொல்ல முடியாது. பட் இதுவும் இப்படி ஏன் இந்த ஆவலுக்கு இதுவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியூ வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா இந்த ஏர்கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா 625 அடி அந்த ரன்வேயை விட்டு வெளியே, அந்த ஏர்போர்ட் விட்டு வெளியே போயிடுச்சு. போகும்போது பார்த்தீங்கன்னா வீல் வந்து ரிட்ராக்ட் ஆகலை. அந்த ஃப்ளாப்பு வந்து உள்ளே போயிருக்கு. வெளியே இருக்கணும், ஆனால் உள்ளே போயிருக்கு. இது முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ப்ரீ செக் எல்லாம் பண்ணிட்டாங்க. அதை பற்றியெல்லாம் பேசிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரீ ஃப்ளைட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டர்னல் செக், இன்டர்னல், ஒரு 150 செக் இருக்குது. எல்லா செக்கும் பண்ணி தான் எடுக்கிறாங்க. எல்லா ஃப்ளைட்டும் உலகத்தில் அப்படி தான் பண்ணுறாங்க. யாருமே சேஃப்டி காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை வந்து மூவ் பண்ண மாட்டாங்க. கார் மாதிரி வந்தோமா, ஸ்டார்ட் பண்ணோமா, எடுத்தோமானலாம் போக மாட்டாங்க. ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு இது சொல்கிறேன், ஒவ்வொரு ஜேர்னிக்கும் ஒரு சப்போஸ் ஈவன் ஷார்ட் கூட ஜேர்னி கூட இப்போ சேலத்துலேருந்து ஒரு பெங்களூர் போகிறாங்க அப்படின்னா திருப்பியும் பெங்களூர்லேருந்து 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் சேலத்துக்கு அதே ஃப்ளைட் வருது அப்படின்னா அந்த ஏர்கிராஃப்டை திருப்பியும் அதே செக்குக்கா என்னென்ன சேலத்தில் பண்ணாங்களோ அது பெங்களூரில் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஃப்ளைட்டு வந்து ரன்வே வந்து டேக் ஆஃப் ஆகிற முடியும் இத்தினோண்டு அந்த சேஃப்டியில் டவுட் பைலட்ஸ்க்கு இருந்ததுன்னா இம்மீடியட்டாக கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ யாருமே ரிஸ்க் எடுத்து போக மாட்டாங்க. அதில் அவர்கள் உயிரும் இருக்குது, மறந்துடாதீங்க. அதனால் இதில் யாரையுமே டக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ண வேணாம், குறையும் சொல்ல வேணாம். நானும் சொல்ல வரல. ஆனால் என்ன நடந்திருக்கலாங்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். அதாவது இந்த ஏர்கிராஃப்ட் வந்து அதனுடைய அந்த விங் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல சொல்கிறேன். இது என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா தான் என்ன நான் சொல்ல வரேன்னு தெரியும். இது வந்து ஆக்சுவலாக அதனுடைய ஃபோட்டோ தான், அந்த பிக்சர் டயக்ராம். இன்ஃபேக்ட் அதனுடைய 787 இதுதான் விங்கு. இதுதான் இந்த ஃப்ளாப்ஸ்ன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இது எக்ஸ்டெண்ட் ஆகும், பின்னால் வரும், நீட்டமாக வரும், கீழே வளைஞ்சு வரும். அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், உள்ளே கொண்டு போய்க்கலாம். இப்போ வந்து இது எதுக்கு முக்கியம் அப்படிங்கிற கேள்வி வருது. எதுக்கு முக்கியம் அப்படின்னா இந்த விங் சர்ஃபேஸ் வந்து பெருசாக இருந்ததுனால் உங்களுக்கு வந்து லிஃப்ட் அதிகமாக கிடைக்கும், ஸ்லோ ஸ்பீடில் லிஃப்ட் கிடைக்கும். அதனால நீங்கள் டேக் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு வேகமாக இருந்தாலும் ஏர்கிராஃப்ட்டுக்கு அது வெரி ஸ்லோ ஸ்பீடு, மினிமம் ஸ்பீடு. அந்த மினிமம் ஸ்பீடில் லிஃப்ட் கிடைக்கணும். ஏன்னா உங்களுக்கு ரன்வே வந்து மேக்ஸிமம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 11,500 அடி தான் இருக்குது. அதுக்குள்ளே இதுக்கு பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் ரன்வே தாண்டின உடனே ஏர்போர்ட் முடிஞ்ச உடனே வீடுகள் கட்டடங்கள்லாம் வரும். நீங்கள் அதையும் கிளியர் பண்ணிட்டு போகணும். வேலை குயிக்காக மேலே போயிடணும். அதுக்காக வேண்டி தான் இது வந்து ஒரு அந்த டேக் ஆஃப்க்கு லேண்டிங்க்கு மட்டும் ஸ்லோ ஸ்பீடில்
அதிக லிஃப்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் இது. அதாவது இது லிஃப்ட்டும் கிடைக்கும், அதே நேரத்தில் ஒரு டிராகும் கிடைக்கும். டிராக் அப்படின்னா என்னன்னா, காற்றை வந்து தடுக்குது பாருங்க. அதிகமாக தடுக்கும் போது அது வந்து அந்த முன்னால் போகிற உந்துதல் வந்து குறைக்கும். அந்த ஸ்பீடு வந்து நமக்கு கிடைக்காது. லிஃப்ட் கிடைக்கும், ஆனால் ஸ்பீடு வந்து அதிகமாக கிடைக்காது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்டில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, அதில் பார்த்துட்டு அதில் வந்து ரிட்ராக்ட் பண்ணி, அதாவது இந்த ஃப்ளாப்ஸை வந்து உள்ளே போயிடுச்சு, அது தவறு அப்படின்னு. அது உண்மைதான், உள்ளே போயிடுச்சு. ஆனால் உள்ளே போன பொசிஷனில் மறந்துட்டு எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த மாடர்ன் ஏர்கிராஃப்ட் வந்து இப்படி தவறுதலாக பைலட்ஸ் வந்து டேக் ஆஃப்க்கு முன்னாடி இந்த ஃப்ளாப்பை உள்ளே போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக வார்னிங் கொடுத்துருக்கோம். அந்த சிஸ்டம் வந்து 787 போயிங் ட்ரீம் லைனரில் டேக் ஆஃப் கன்ஃபிகரேஷன் வந்து சரியில்லை அப்படிங்கிற இது வந்து சொல்லியிருக்கோம், வார்னிங் கொடுத்துருக்கோம். அந்த வார்னிங்கை மீறி எந்த பைலட்டும் கண்டிப்பாக எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் அநேகமாக இவங்க டிப்ளாய் பண்ணி ப்ராப்பராக டேக் ஆஃப் கன்ஃபிகரேஷனில் எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு அந்த எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் ரேட் ஆஃப் கிளைம், அந்த கிளைம் ஆன உடனே வித்தின் 300-400 ஃபீட் அந்த ரன்வே விட்டு கிளம்புன, ரன்வே விட்டு அந்த ரன்வே மேலே தான் பறந்துட்டு இருக்கும், அந்த வெளியே கூட போயிருக்காது. ஃபர்ஸ்ட் திங் பைலட் பண்ணுறது என்ன அப்படின்னா, பைலட் ஃப்ளைங் ஒருத்தர் இருப்பார், பைலட் மானிட்டரிங் இருப்பார் ஒருத்தர் இருப்பார். பைலட் ஃப்ளைங் ஆக்சுவல் ஃப்ளை அவர் மட்டும் தான் ஃப்ளை பண்ணுவார், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பண்ண மாட்டாங்க. இவர் இங்கே பார்த்துட்டு இருப்பார். இந்த பர்டிகுலர் ஃப்ளை இது மாறி மாறி வரும். ஒரு சில நேரத்தில் கேப்டன் பைலட் ஃப்ளைங்காக இருப்பார், ஒரு சில நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இருப்பார். இந்த பர்டிகுலர் இல்ஃபேட்டட் இந்த ஆக்சிடென்ட் ஆன இந்த ஏர்கிராஃப்டில் வந்து கேப்டன் வந்து ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன், பைலட் ஃப்ளைங், அவர் கையில் யோக் இருக்குது. அவர் வந்துட்டு மெயினாக வந்து வெளியே தான் பார்ப்பார், அவுட் சைட் விண்டோ பார்ப்பார், புல் பண்ணுவார். புல் பண்ணோன்னே டேக் ஆஃப் ஆகுது, பாசிட்டிவ் ரேட் கன்ஃபார்ம் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் தான் வந்து உங்களுக்கு வந்து கியர் அப் அப்படின்னு கியர் அப் பண்ணுவாங்க. கியர் அப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் கியர் உள்ளே போய் சாத்திக்கும். எதுக்கு உடனே கியர் அப் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ஸ்லோ ஸ்பீடில் எடுக்கிறாங்க. இந்த ஸ்லோ ஸ்பீடு ஜஸ்ட் எபோவ் த ஸ்டால் ஸ்பீட். ஸ்டால் ஸ்பீட்னா இதுக்கு கம்மியாக போனால் கீழே விழுந்துடும். அவ்வளோ ஒரு நேரோ மார்ஜினில் போகிறாங்க. இம்மீடியட்டாக ஸ்பீடு நமக்கு வேணும். அப்போ இது வந்து வேக தடை கொடுக்கும், அது வந்து டிராகும்பாங்க. காற்றை வந்து தடை கொடுக்கும், காற்றை வந்து தடுக்குது. அது உள்ளே போய் அந்த ஏரோடைனமிக் ஷேப் பெட்டராக வந்ததுன்னா ஸ்பீடு அதிகமாகும். அதனால ஃபர்ஸ்ட் திங் எடுத்த உடனே பண்ணுறது அது. அப்புறம் கொஞ்சம் மேலே போன உடனே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்டுக்கெலாம் ஒரு 20 டிகிரி ஃப்ளாப் வச்சுருப்பாங்க. 20 டிகிரினா அது 4 1 இருக்குது, 5, 15, 20ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 ஸ்டேஜில் வச்சுருப்பாங்க. 4 ஸ்டேஜும் ஒன்றா எடுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ் கம்மி பண்ணாங்கன்னா அந்த டிராகு குறையும். அதாவது அந்த காற்றை வந்து தடுக்கிறது தன்மை குறைஞ்சி கொஞ்சம் ஸ்மூத்தாக காற்று வெளியே போகும். கொஞ்சம் அப்போ குறையும் போது கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகும். ஏன்னா நமக்கு வந்து அந்த குறைச்சலான விங் சர்ஃபேஸில் நம்ம வந்து லிஃப்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஸ்பீடு அதிகமாகணும். இப்போ நம்ம வந்து 160 knots வந்து டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா கடைசியில் இந்த இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 250 knots 220 to 250 knots போயிடும். ஏன்னா இதெல்லாம் இந்த ஃப்ளாப் எல்லாம் உள்ளே தள்ளிடுவாங்க. தள்ளின உடனே உங்களுக்கு இந்த டிராக் குறைஞ்சி ஸ்பீடு இன்க்ரீஸே பண்ணிட்டு போவோம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பண்ணுவாங்க. 20லேருந்து 15 பண்ணுவாங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 15லேருந்து 5 பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு 1 பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ஃப்ளாப்பே இருக்காது, நோ ஃப்ளாப்ஸ். ஜஸ்ட்டு அந்த விங் சர்ஃபேஸில் தான் நீங்கள் என்டையர் ஃப்ளைட்டும் போகும் அன்டில் நீங்கள் லேண்ட் பண்ணும்போது இதே இஷ்யூ. லேண்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில் தான் பண்ணணும். இல்லாட்டினா உங்களுக்கு அந்த 11,000 அடி 10,000 அடி 11,500ன்னு ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் டிஃப்ரெண்ட் லென்த் ரன்வே இருக்குது. அதுக்குள்ளே சேஃபாக இறக்கி பிரேக் போட முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திருப்பி இதே தான் பண்ணுவீங்க. அப்போ வந்து இப்போ இங்கே வந்து ஒரு மினிமம் ஃப்ளாப்பு டேக் ஆஃபில் பண்ணுவாங்க. லேண்டிங்க்கு மேக்ஸிமம் யூஸ்வலாக க்ளோஸ் டு 30 டிகிரியாவது போவாங்க. இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லேண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்திருக்கும், உங்களுக்கு சத்தெல்லாம் வரும், பின்னால் அப்படி இறங்கி வரும். அப்போ இன்னும் லிஃப்ட் அதிகமாக கிடைக்கும். இன்னும் நல்ல ஸ்லோ ஸ்பீடில் வந்து டச் டவுன் பண்ணும்போது எவ்வளவு ஸ்லோவாக வந்து டச் டவுன் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து நிறுத்துறது ஈஸி, பிரேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அது ரெண்டுக்கும் பண்ணுவாங்க லேண்டிங்க்கு. இந்த விஷயத்தில் என்ன ஒரு சின்ன சந்தேகம் கிளம்பியிருக்கு அப்படின்னா, இது சந்தேகம் தான், தயவு செய்து நான் வந்து பைலட்டை குறை சொன்னதா தவறாக நினைச்சிடாதீங்க. இது ஒன் ஆஃப் த சந்தேகம். ஏன்னா இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நடக்குமான்னு எல்லாம் கேட்குறாங்க. சமயத்தில் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டும் தெரியாத ஒரு எப்படி நம்ம டெய்லி வந்து ஒரு காஃபி கப்பை கரெக்டாக எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறோம், ஒரு நாள் கை தவறிக்கையில் போடலையா, அந்த மாதிரி எல்லா மனுஷனுக்கும் ஏதோ ஒரு இதில் வந்து நடக்கக்கூடாது, செய்ய வேண்டாம்னு ஒரு தப்பான விஷயத்தை தெரியாத பண்ணிடுறாங்க. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, அந்த செஞ்சவருக்கு கூட தெரியாது. ஏதோ ஒரு நினைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நேபாளில் ஒரு பிளேன் வந்து ஜஸ்ட் லேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராஷ் ஆச்சு. ஒரு டர்போ ப்ரோப் அப்படின்னா அது ஒரு ஜெட்டு தான், பட் ஆனால் ப்ரொப்பல்லர் மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம் விசிபிளாக அந்த ஃபேன் பிளேயர் சுற்றும். இந்த ஃபேன் பிளேயரை வந்து அது என்ன பண்ணணும்னா இந்த
இதே மாதிரி தான் ஃப்ளாப்பை அதிகப்படுத்துறதுக்கு பதிலாக பக்கத்தில் இன்னொரு நாப் இருக்கு, அதை அந்த ஒரு லேடி வந்து மாற்றி வச்சுட்டாங்க. அதை மாற்றி பண்ணினதுனால இந்த முன்னால் இருக்கிற ஃபேன் பிளேட் சுற்றும் அது வந்து ஃபெதர் பண்ணுறதுமாங்க, பவர் இருக்காது, அது காற்றை பின்னால் இழுத்து தள்ளாது, அது ஏரோடைனமிக் ஸ்டால் ஆகி அப்படி கீழே சாஞ்சு கீழே விழுந்து எல்லாமே இறந்து போயிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் கிராஷ் ஆச்சு, இப்போ ரீசெண்டாக தான் நடந்தது, நிறைய பேர் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இந்த இதில் வந்து என்ன ஆயிருக்கலாம்னா, இவர் வந்து கியர் அப் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு நான்பில் இது நிச்சயமா நடக்கவே நடக்காது, நடந்ததும் கிடையாது. இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸில் வந்து ஒருவேளை ஒரு சின்ன சந்தேகம் எல்லாருக்கும் என்ன இருக்கு, ஏதோ ஒரு நினைப்பில் ஃப்ளாப்பை வந்து மேலே தூக்கிட்டாரு. அப்போ 2 தப்பு நடந்து போச்சு ஒரே நேரத்தில். ஒன்று, அவங்க வந்து லிஃப்ட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறத குறைச்சிட்டாரு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அதே நேரத்தில் அந்த இது வீலு மேலே போல, அப்போ அது டிராக் அதிகமாகுது. அப்போ இதில் ஒரு 10% டிஸ்அட்வான்டேஜ்னா அதில் ஒரு 10% டிஸ்அட்வான்டேஜ். ஸோ கம்ப்ளீட்டாக பிளேன் வந்து ஸ்பீடு இல்லை, அந்த ஃப்ளாப்ஸ் இல்லை. ஸோ இம்மீடியட்டாக அதுக்கு அந்த ஒரு மினிமம் மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஸ்பீட் இருக்குது க்ளீனாக போகிறது. க்ளீன்னா வெறும் விங்கு மட்டும் ஃப்ளாப் இல்லாத போகிறதுக்கு. அதோட கம்மி ஸ்பீடாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையான ஏர் மேலேயும் கீழையும் பாஸ் பண்ணல. இந்த ஏர் தான் வந்து மேலேயும் கீழையும் பாஸ் பண்ணும்போது இந்த விங்கை லிஃப்ட் பண்ணி அப்படித்தான் பிளேன் லிஃப்ட் ஆகுது. அப்படிங்கும் போது அதுக்கு வந்து இனஃப் சக்தி இல்லை, அந்த ஏர் வந்து அந்த பிளேனை தாங்கிறதுக்கு சக்தி இல்லாத அது லூஸ் பண்ணுது. இது எல்லாமே 625 அடியில் நடக்குது. பைலட் வந்து ஃப்ளைங் பண்ணுறாரு பார்த்தீங்களா, கேப்டன், அவருக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது எதனால் ஃப்ளைட் வந்து கீழே இறங்குது, எதுக்காக மேலே போக மாட்டேங்குதுங்கிற ஒரு ஐடியாவே. ஏன்னா அது நினைக்கிறதுக்குள்ள அது என்ன ஆச்சுன்னு அவங்களால இதே விஷயம் ஒரு 2000-3000 அடிக்கு மேலே நடந்திருந்தா பைலட் ஃபிகர் அவுட் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணியிருப்பாங்க. நானும் நீங்களும் இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து அப்பப்போ நடக்குது. இதில் லோ ஆல்டிடியூட்ல நடந்ததுனால அவங்களுக்கு யோசிக்க டைம் இல்லை. அவருக்கு இமீடியட்டாக தெரிஞ்சு போச்சு, நம்ம லோ ஆல்டிடியூட்ல பிளைன் வந்து அன்கண்ட்ரோலபிளாக கீழே இறங்கிட்டு இருக்கு, ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. கைண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அது இப்படியே வந்துட்டு இருக்கும். அப்படி வரும்போது அவர் பேனிக்கில் மேடே 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 மேடேன்னு 3 தடவை சொல்லுவாங்க. இது மேடேன்னா நிறைய பேருக்கு இப்போ தான் கேள்விப்படுறாங்க. அதனால என்னன்னு கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, 2 டிஸ்ட்ரெஸ் கால் இருக்குது. ஒன்று பேன், இன்னொன்று மேடே மேடே மேடே. பேன்னா ஒரு எமர்ஜென்சி இருக்குது, பட் நாட் இமினன்ட், அதாவது ரொம்ப டேஞ்சர்லாம் இல்லை, ஆனால் ஹெல்ப் தேவைப்படலாம் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுறது தான். மேடேங்கிறது வந்து என்ன சொல்றது, கிரேவ் டேஞ்சர், அதாவது உயிர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியலங்கிற ஒரு மோசமான சூழ்நிலை இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி வந்த டிஸ்ட்ரெஸ் கால் அதாக தான் இருந்திருக்கும். அதில் வந்து மேடே வந்துட்டு தப்பிச்சவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பாதி பேர்கிட்ட இந்த மாதிரி ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. இதுதான் உண்மை. அதனால அது சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு பிறகு அவரால் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவகாசம் இல்லை, ஒன்றும் கிடையாது. அதுக்குள்ளேயே வந்து கீழே வந்து விழுந்துருச்சு. அது ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது பைலட்டுக்கும், ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்காது. இது ஈவன் அவர் தெரியாத பண்ணியிருந்தா அவருக்கும் தெரிஞ்சிருக்காது, யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதில் வந்து பேசஞ்சருக்கு அனௌன்ஸ்லாம் பண்ணுறதுக்குலாம் டைம் இருந்திருக்கு. அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பிளைனை சேவ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க ஒழிய அப்போ அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஒன்றுமே இருந்திருக்காது. பேசஞ்சருக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. நடுவில் உட்காந்துருக்கிற பேசஞ்சருக்கு அதுக்கு இது என்ன திடீர்னு அவங்க வந்து ஏதாவது அது ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்களுக்கு கான்ஷியஸ் போயிருக்கோம், இறந்துருப்பாங்க. ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. மேபி விண்டோவில் இருந்து வந்தவங்க ஒரு சில பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், என்ன இது மேலே கிளைம் பண்ணிவிட்டு அப்படியே அதே ஆல்டிடியூடில் போயிட்டுருக்குன்னு ஒரு சின்ன டவுட் கிளம்பியிருக்கலாம். அந்த டவுட் கிளம்பி அது ஊர்ஜிதனம் படுத்துறதுக்கு முன்னாடியே அவங்களோட உயிர் போயிருக்கோங்கிறது தான் உண்மை. அதனால் இது வந்து நேற்றோட இன்னைக்கு பார்க்கப்பட்ட சம்பவம். ஆனால் நம்ம ஒரு மாதத்தில் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விட தெரியும். ஏன்னா நேற்றெல்லாம் பேர்ட்ஸ் டேக்குன்னு இருக்கலாமா, முந்தானத்து இருக்கலாமான்னு யோசித்தோம். பட் அதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. ஏன்னா திருப்பி நம்ம ரிவைன் பண்ணி க்ளோஸ்அப்பில் அந்த இன்ஜன் பின்னால் பார்க்கும்போது அதுக்கு எந்த அறிகுறியும் வரல. ஏன்னா யூஸ்வலாக கொஞ்சம் ஒரு ஸ்மோக் வரும், ஏதாவது ஒரு விஷயம் தெரியும், அது தெரியல. லாஸ் ஆஃப் பவர் அப்படின்னா ஒரே காரணம் தான், 2 இன்ஜனுக்குமே ஃபியூயல் போகலனா மட்டும்தான் அது நடக்கும். அதுக்கு வாய்ப்பு வந்து 99.99 நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம், ப்ராபபிலிட்டியே சொல்ல முடியாது, அவ்வளவு கம்மி. அதனால இப்போ எல்லாருக்கும் புரியாத புதிராக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.
அதுக்கு முன்னாடி இந்த ப்ளேம் பண்ணுறது, அவங்க தப்பு இவங்க தப்பு. நானும் கூட நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைலட்டை சொல்கிறீங்க, நான் ப்ளேம் பண்ணல. இது ஒரு காரணம். இது மாதிரி ஏற்கனவே பாஸ்டில் நடந்திருக்கு. ஈவன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் இருக்கும்போது அவங்களும் மனிதர்கள் தான். நம்ம இப்போ யானைக்கும் அடி இருக்குங்கிற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு ஆப்சன்ட் மைண்டில் ஒரு பண்ணுற தப்பு மாதிரி இவங்க ஏன் இவ்வளோ முக்கியமான காரியத்தை இவங்க ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எவ்ரிடே வந்து அதே கியர் அப்பு அதே இது பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சிந்தனையில் ஏதோ பண்ணியிருந்துருக்கலாங்கிற ஒரு யூகம் இருக்குது. அவ்வளோதான். இது வெறும் யூகம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நடுவில் நம்ம மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறதையும் திட்டுறதையும், ஏர் இந்தியாவை திட்டுறதையும், இந்தியாவை திட்டுறதையும் கொஞ்சம் தயவு செய்து அவாய்ட் பண்ணணும். நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன். வணக்கம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.